ஹாய் மை ஃபேமிலிஸ் இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? ஆமாங்க. நேத்து வந்து சென்னையிலேருந்து எங்க அண்ணி வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் வீடியோல சொல்லியிருந்தேன்ல. இது நேத்து உள்ள வீடியோ தான். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கறிலாம் எடுத்துட்டு வந்து மத்தியானம் நல்லா சாப்பிட்டுட்டு எங்க அண்ணிய ஈவினிங் வந்து நாங்க சென்னைக்கு பஸ் ஏத்தி விட போறதுக்கு இருந்தோம். அதனால அவங்க புறப்பட்டு இருக்கக்கூடிய நேரம் கண்மணியும், ப்ரூனோவும் பயங்கரமா அவங்க கிட்ட கொஞ்சி விளையாண்டுட்டே இருந்தாங்க. இப்போ அடிக்கடி அவங்க வர்றதுனால அவங்கள நல்லாவே இவங்களுக்கு தெரியுது. வேற யார் வெளியில வந்தாலும் பயங்கரமா கத்துவாங்க. இவங்கள பார்த்து அப்படி கத்தவே மாட்டாங்க. அப்படியே எல்லாரும் அங்கிருந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு பஸ்ஸுங்க கிளம்பி வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். அண்ணி அப்படியே பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு பஸ் ஏத்தி விடலான்னு தான் வந்தோம். ஆனா அன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புக் பண்ணி போவாங்க எப்பவுமே. ஆனா கவர்மெண்ட் பஸ்ல தான் போவாங்க. பிரைவேட் பஸ், ஏசி பஸ் எல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது. ஒரே வாமிட்டிங் வரும். எப்பவுமே அப்படிதான். கார்ல வந்தாலும் அவங்களுக்கு வாமிட்டிங் வந்துரும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. டிராவல் பண்ணும்போது வாமிட் வர்றது. எங்க அண்ணிக்கு அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். அவங்கள அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுன்னா, மொட்டை மாடில பாருங்க. எனக்காக காவல் இருந்து நாங்க வந்ததும் ஒரே சத்தம் பார்த்துக்கோங்க. அவங்க தான் சத்தம் போடுறாங்கன்னு பார்த்தாச்சுன்னா, கீழ இவங்களும் சேர்ந்து சத்தம் போடுறாங்க. மேலலாம் நீங்க கொஞ்சம் வேண்டாம், என்ன பார்த்து கொஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட தொறந்ததும் கண்மணிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் என்ன பார்த்ததும் பாருங்க. அத்தைய கொண்டு விட்டுட்டு இருந்தீங்களா? சரி முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அப்படின்னு கேட்கிற மாதிரியே இருந்துச்சு. வெளிய போனவங்க எப்போ வருவாங்கன்னு எங்களுக்காக காவல் இருக்கிறது இந்த ஜீவன்கள் தான். இப்படிப்பட்ட ஜீவன்கள இன்னும் புரிஞ்சுக்காத பேர் நெறைய பேர் இருக்காங்க.